வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து. அருவினை என்பது உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் என்ற நல்ல திருக்குறளோடு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்று டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து ஒரு நல்ல அறிவிப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு முதல்நிலை தேர்வு நடத்தி முடிக்கப்பட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கான வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 645 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. தற்போது 625 காலி பணியிடங்கள் கூடுதலாக சேர்த்துருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 1270 காலி பணியிடங்களாக உயர்ந்துள்ளது. இது ஒரு மிக நல்ல வாய்ப்பாக கருதப்படுகிறது. ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் பிரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அந்த வேக்கண்டெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா 1:10, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வெளியிடுவீங்க. ஒருவேளை 645 வச்சு நீங்கள் வெளியிட்டீங்கன்னா 6000 சொச்சம் பேர் தான் வருவாங்க. எவ்வளவு ரைஸ் பண்ணுறீங்களோ அதை ஆரம்பத்திலே ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது கவுன்சிலிங் பிவோர் நீங்கள் வேக்கண்ட் ரிலீஸ் பண்ணுறதை விட, வேக்கண்ட் ஆட் பண்ணுறதை விட நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். சரிங்களா? சமூக வலைதளங்களில் நிறையா நண்பர்கள், மாணவர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நண்பர்கள்லாம் பேசியிருப்பாங்கன்னு நான் கருதுகிறேன். ஸோ அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வேக்கண்ட் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான, வரவேற்கத்தக்க நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ 625 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே குரூப் 2 ஓடியை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 வேக்கண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெறும் 50 வேக்கண்ட். சரிங்களா? அதே மாதிரி குரூப் 2A நேர்முகத் தேர்வு அல்லாத பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் 595 தான் மொத்தம். சரிங்களா? மொத்தமாக தான் 645. ஓகேவா? இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 32 வேக்கண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ போஸ்ட்டில். சரிங்களா? ஸோ இது இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டில் மொத்தம் 82 வேக்கண்டு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் 593 வேக்கண்டு ஆட் பண்ணியிருக்காங்க தற்பொழுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1188 நான் இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? இப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கூட பாருங்கள், இப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கட் ஆஃப் மிகுந்த அளவில் குறையும். சரிங்களா? முன்னாடி ஜென்ரல் கேண்டிடேட் ஒரு 150 கொஸ்டின் போட்டால் தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம், குரூப் 2A கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா, தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 145 அல்லது 6 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒரு 146. ஸோ இப்படியான ஒரு கட் ஆஃப் குறைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. கடினப்பட்டு உழைத்த மாணவ செல்வங்களுக்கு அவர்களுடைய மனதில் பாலை வார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. இன்னும் வேக்கண்டை நிறைய இருக்குது, ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இந்த வேக்கண்டை மட்டும் பத்தாது. சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, குரூப் 2 அப்புறம் குரூப் 2A தனித்தனியாக ரிசல்ட் விடுவாங்க. குரூப் 2 ஓடி உள்ளதுக்கு நீங்கள் மெயின்ஸ் 300 மார்க் டிஸ்கிரிப்டிவில் எழுதுவீங்க. சரிங்களா? ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது கம்பல்சரி, அது எப்போதும் எழுதுறது தான், அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது எழுதுவீங்க. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 820 நபர்களுடைய பட்டியல் வெளியிடுவார்கள். எத்தனை? கிட்டத்தட்ட 820 நபர்களுடைய பட்டியல். ஸோ இதில் இந்த 820 நபர்களுடைய பட்டியலில் ப்ளஸ் இந்த கடைசி மார்க்கில் கட் ஆஃபில் நிற்கிறவங்க, கட் ஆஃபில் கடைசி மார்க் ஒரு 142 பிசியில் கட் ஆஃப் முடியுது. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பர்ஃபெக்ட் கிடையாது. முடியுது அப்படின்னா இந்த 142 கொஸ்டின் போட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 45 பேரையுமே மெயின்ஸ் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா ஒரு நியர்பை 1000, ஒரு 1000 மாணவர்கள் மெயின்ஸ் எழுதுவாங்க குரூப் 2 டெஸ்கிரிப்டிவ் டைப்பில். குரூப் 2A சேம் கான்செப்ட்டு. ஸோ 1:10 சொல்லும்போது இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 11880 வரும். 11880 வருது. இந்த 11880 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட், 200 to 300 ஸ்டூடெண்ட் கூடுதலாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, கடைசி மார்க்கில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, அதாவது ஓசி,
ஓசிபி எஸ்டிஎம்மு, பிசிபி எஸ்டிஎம், அப்புறம் பிசி மேலு, அப்புறம் பிசியில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோ, அப்புறமேல பிசியில் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டு, பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேனு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் தனித்தனியாக பிரிக்கின்ற பொழுது சரிங்களா, தனித்தனியாக பிரிக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கடைசி மார்க்கில் இருக்கிறவங்க வருவாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 11,000 கிட்டத்தட்ட 12,500 பேர்கிட்ட எழுதுவாங்க சரிங்களா. ஸோ 12,500 நம்ம ஒரு ஆளாக வர்றதும், அதே மாதிரி இதில் ஒரு 1000 ஒரு ஆளாக வர்றதும் நம்ம போட்ட கொஷினை பொறுத்தா இருக்குது. ஆனால் இது ஒரு மிக நல்ல வாய்ப்பு. 150 முடிஞ்ச கட் ஆஃப் தற்பொழுது 145 வரை ஒரு 5 வினாக்கள் குறைகிறது. இது ரொம்பவே மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு. ஆகவே யாரெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 145க்கு மேலே அல்லது 140க்கு மேலே நீங்கள் அல்லது ஆமாம் இப்போ 135 கூட தமிழ் மீடியம்லாம் வச்சுருந்தீங்கன்னா, லேடிஸாக இருந்தீங்கன்னா 132 133க்கெல்லாம் கூட வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா, கன்சர்ன் கேட்டகரியில். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு சேஃப்டியான ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நியர்பை ரிசல்ட்டு வந்து டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயே ரிசல்ட் விட்டுருவாங்க. அல்லது இந்த எப்படி சொல்கிறது, இப்போது நவம்பர் லாஸ்ட்டில் கூட ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு தானே சரிங்களா. ஓகே, எனிவே ஒரு டிஎன்பிஎஸ்சி நல்ல ஒரு அறிவிப்பை தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோடு சேர்ந்து நானும் கொண்டாடுறேன் சரிங்களா. வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்களும் ஒரு குரூப் 2 ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல். ஓகே, தேங்க்யூ.